சற்று முன் திமுகவில் போய் இணைந்த எடப்பாடியின் வலதுகை பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவிற்கு பேர் அடியாய் விழுந்த சம்பவம். தமிழக அரசியலில் அசுர வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கும் திமுகவோ ஒரு பக்கம், மறுபக்கமோ ஒவ்வொருவராய் இழந்து கொண்டிருக்கும் அதிமுக இன்னொரு பக்கம் என்று அரசியலானது பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவிலிருந்து ஒவ்வொரு பெரிய தலையாக அதிர்ந்து உதிர்ந்து விழுந்து கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கின்றன. அதிமுக, பாஜக உட்பட பல கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலமே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக திமுக பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு தேசிய கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. அதே நேரமோ திமுகவின் கூட்டணியை எதிர்க்க அதிமுகவும் காய் நகர்த்தி வருகிறது. அதன்படி திமுகவிற்கு எதிரான வாக்குகளை ஒன்றிணைத்தும் அணியில் செயல்பட்டு வருகிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்ட அதிமுக தற்போதோ சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணியை உறுதி செய்துள்ளது. அடுத்ததாக பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறதாம். மேலும் சீமானின் நாம் தமிழர் கட்சியையும் தங்கள் அணிக்கு இழுக்க இரகசிய பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. இதேபோல விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தையும் கூட்டணியின் இணைக்க திட்டமிடுகிறது. ஆனால் விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என அறிவித்துவிட்டது. இதனால் மற்ற கட்சிகளோடு இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் குறைந்தது 170 முதல் 180 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட திட்டமிட்டுள்ளது. மீதமுள்ள 54 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் பாஜகவிற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கீடு செய்தது போல 20 சட்டமன்ற தொகுதியும், பாமகவிற்கு 23 தொகுதிகளும் ஒதுக்கப்படும் என கூறப்படுகிறது. மேலும் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் எனவும், ஒரு சில சிறிய கட்சிகளுக்கு 5 தொகுதிகள் வரை ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதன் காரணத்தினால் இதற்காக பாஜக தரப்பில் குழு அமைக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்போதுதான் அதிமுக கூட்டணிக்கு எந்த கட்சி புதிய கட்சிகள் இணையும் என தெரிய வரும் என தகவல் வெளிவந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையிலான ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளதாம். அதாவது அதிமுகவில் அதிக நம்பிக்கையுமான எடப்பாடியின் வலது கையாக செயல்படும் ஒரு முக்கிய புள்ளி தற்போது திமுகவில் சென்று இணைந்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது அதிமுக தலைமையை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாம்.